வாங்க இன்றைக்கி குடல் கறி வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. பார்க்கும்போதே வாயெல்லாம் டெம்ட் ஆகுது இல்லைங்களா? இதே மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க. நல்லா 1 கிலோ அளவுக்கு குடல் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேங்க. மஞ்சத்தூள், உப்பு போட்டு கொஞ்சம் ஒரு 3/4 டம்ளருக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 4 விசில் விட்டுக்கலாங்க குக்கரில் வச்சு. குக்கர் அது வேகிற டைமில் பேன் வச்சு ஆயில் விட்டுக்கலாங்க. ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். பெரிய வெங்காயம் நல்லா ஒரு 3 வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. நல்லா வதங்கட்டுங்க. 1 1/2 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. நான் காஷ்மீரி மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேன் இஞ்சி பூண்டில் கலருக்காக. நல்லா வதங்கட்டுங்க. மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, காஷ்மீர் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் எல்லாமே சேர்த்துங்க. 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் மசாலா ஐட்டம். சேர்த்துட்டு தண்ணி வடித்து எடுத்துடலாங்க. வடித்த அந்த குடலையும் சேர்த்து மசாலா ஒட்டுற அளவுக்கு கிளறிக்கலாங்க. கிளறினதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துக்குங்க. அந்த வடித்து வச்சு பார்த்திங்கன்னா குடல் வெந்த தண்ணி அதவே இதில் சேர்த்திக்கலாங்க. வேறு தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த தண்ணியே போதும். ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு லிட் போட்டுக்கலாங்க. 10 நிமிஷம் கழிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு சுருண்டு வெந்து வந்திருக்குன்னு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு கிளறிக்கலாங்க. கருவேப்பிலை மல்லித்தலையை நல்லா கிள்ளி போட்டுக்கலாங்க. ஃபைனலாக ரொம்ப மணமாக இருக்குங்க. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.